இந்த சுட்டெரிக்க வெயிலில் ஏன் நாம் கூடியிருக்கிறோம்? பாசிச பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற துடித்துக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் என்றாலே கற்றறிவு பெற்ற மாவட்டம், தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டுகின்ற மாவட்டம். காங்கிரசிற்கு எப்ப சோதனை வந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் காங்கிரஸை தாங்கி பிடிக்கின்ற மாவட்டம். அதனுடைய முதன்மை தொகுதி தான் விளவங்கோடு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய அரசியல் காலத்தில் சோதனை வந்த பொழுது, நீங்கள் விருதுநகரில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, காங்கிரஸ் பேரியக்கத்தை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம், நீங்கள் கன்னியாகுமரிக்கு வாருங்கள் என்று இங்கே போட்டியிட வைத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பெருந்தலைவர் காமராஜரை வெற்றி பெற்ற வைத்த மாவட்டம் நம்முடைய மாவட்டம். அந்த அடிப்படையில தான் இன்று விளவங்கோடில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராகவும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராகவும் திரு பிரவீன் என்ற அன்பு சகோதரர் அவர்களை தலைவர் ராகுல் காந்திக்கு நிறுத்தி இருக்கிறார். இவரால் பல சேவைகளையும் நன்மைகளையும் இந்த தொகுதிக்கு செய்ய முடியும். ஒரு ஆற்றல் மிக வேட்பாளர், அவரை வெற்றி பெற வைப்பது நம்முடைய தலையாய கடமையாகும். பாஜக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது? மீனவர்களுக்கு எதிராக சதி தீட்டுகிறது, கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக சதி தீட்டுகிறது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சதி தீட்டுகிறது, பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது. அதனுடைய முகத்தை நாம் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம், மத்திய பிரதேசத்தில் பார்த்தோம். புல்டோசர் ஆட்சி, டபுள் என்ஜின் ஆட்சி என்று சொல்லுவார்கள். இரண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை அழிப்பது. ஆகவே இங்கே தமிழ்நாட்டில் தன்னுடைய பரிபாலர் எல்லாவற்றையும் இறக்கி ஏதாவது செய்ய முடியுமா என்ற முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் பிஜேபி எந்த காலத்திலும் இங்கே காலூன்ற முடியாது, பிஜேபி எந்த காலத்திலும் இங்கே வளர முடியாது என்பதை நாம் இளவங்கோடு தொகுதி மக்கள் அவர்களுக்கு படிப்பினையை புகட்ட வேண்டும். காங்கிரஸ் என்றென்றும் தமிழ்நாட்டிற்காக கை சின்னத்தில் வாக்களியுங்கள்.